உள் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை பெய்தது. கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆடிப்பட்டத்தில் நடவு செய்த விவசாயிகள் கடந்த 1 மாத காலமாக மழை பெய்யும் என எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்போது பெய்துள்ள மழை காரணமாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் மின்சாரம் தடை ஏற்பட்டது. தாராபுரம் நகரில் முக்கிய பகுதியான பெரிய கடை வீதி, பூக்கடை கார்னர், 5 ரோடு சந்திப்பு, புறவழி சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து சாலையில் உள்ள பள்ளங்களில் தேங்கியது. இதனால் அப்பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை இயக்க சிரமமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதியில் அனைத்து இடங்களிலும் 1 மணி நேரமாக பலத்த மழை பெய்தது. பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலையில் மழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீச துவங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.